முதல்ல பத்திரிக்கை உங்ககிட்டேருந்து நான் ஒரு விஷயம் சினிமாக்காரன்னா நான் கற்றுக்க விரும்புகிறேன். 10 மணிக்கு ஈவெண்ட்டுன்னு போட்டிருந்தாங்க. நான் 5 நிமிஷம் லேட்டு. ஆனால் நான் கடந்த 10 வருஷமாக பார்க்குறேன், நம்ம தமிழ் சினிமாவில் எந்த ப்ரோக்ராமே ரைட் டைமுக்கு ஆரம்பிக்கிறது இல்லை. ஆனால் பத்திரிகை நண்பர்கள் எல்லாரும் கரெக்ட் டைம் வரீங்க. நீங்கள் அதுக்கு முன்னாலே செட் பண்ணுறீங்க. ஐ திங்க் வி ஆல் ஷுட் லேர்ன் த டிசிப்ளின் ஃப்ரம் யூ. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இது எதுக்கு சொல்கிறேன்னா, சமீபத்தில் என்னோட படம் மரகதமலை ஆடியோ லான்ச் வந்து பிரசாத்தில் நடந்தது. 7 மணிக்கு ஃபங்க்ஷன் சொன்னாங்க. 8 மணி வரைக்கும் ஆரம்பிக்கவே இல்லை. யாரோ வரணும் வெயிட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் சம் நண்பர்கள் விழுந்து உங்களுக்காக வெயிட் பண்ணோம், ஆரம்பிக்க மாட்டீங்களான்னு கேட்டாங்க. அப்படி சொன்னால் கூட அவங்க எல்லாம் பொறுமையாக ஷோ முடிகிற வரைக்கும் இருந்தீங்க. ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஐ லைக் டு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் திஸ் சப்போர்ட். ரொம்ப ரொம்ப நன்றி. கர்டன் ரைசர் ஃபிலிம் பார்த்தோம். 18 இயர்ஸில் எத்தனை பேரை இந்த அவார்ட் மோட்டிவேட் பண்ணியிருக்கு, உற்சாகப்படுத்தியிருக்கு, சந்தோஷப்படுத்தியிருக்கு. ஓகே, அதில் இருக்கவங்க பல பேர் இன்னும் தேர் ஸ்டில் தேர் ரெகுலராக வாங்குறாங்க. முதல் வாங்கினவங்கன்னு சொன்னவங்க அதுக்கப்புறம் அந்த 3வது 2வது அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் எனக்கும் எடிசன் அவார்ட்ஸ்க்கும் ஐ ஹேவ் அ லாங் அசோசியேஷன். 3 வருஷம் தொடர்ந்து நான் ஷோ ஆங்கர் பண்ணேன். தென் தொடர்ந்து 3 வருஷம். அதுக்கப்புறம் பேக் வந்து அப்புறம் 1 வருஷம் பண்ணேன். அந்த மாதிரி பண்ணேன். அந்த மாதிரி எடிசன் அவார்ட்ஸு நடிகர்களெல்லாம் சந்தோஷப்படுத்திருக்கலாம், உருவாக்கியிருக்கலாம், மோட்டிவேட் பண்ணியிருக்கலாம். பட் எடிசனோட மெயின் யூனிக்கே என்னென்னா, இந்த ஷோவில் வந்து ஆங்கர் பண்ணால் அந்த பெண்களுக்கு உடனே கல்யாணம் நடக்கும். நான் முதல் அஞ்சனாவோட தான் ஷோ ஆங்கர் பண்ணேன். அங்கே எனக்கு அவங்களையும் தெரியாது. ரொம்ப வெரி நைஸ், வெரி இன்டெலிஜென்ட் கேர்ள். ரொம்ப ஜாலியாக பண்ணோம். அந்த ஷோவில் அவார்டு வாங்க வந்தவர் தான் கயல் சந்திரன். அடுத்த வருஷம் அவார்டு பண்ணால் அவர் என் ஹஸ்பண்ட் இருந்து. இதுனா ராசி. அந்த மாதிரி 2-3 பேர் பல பேருக்கு செட்டப் ஆகிருக்கு. இது வந்து மேட்ரி. இன்ஃபேக்ட் அடுத்த ஃபியூ இயர்ஸில் இது வந்து நீங்கள் டைவர்சிஃபை பண்ணால் எடிசன் அவார்ட்ஸ் matrimony.com வச்சா கூட ஐ திங்க் கேன் டேக் ஆஃப். ஏன்னா இணையத்தில் இஸ் வெரி வெல் வெர்ஸ்ட். எடிசன் அவார்ட்ஸோட ஃபஸ்ட் இதுன்னா, நான் ஃபஸ்ட்டு ஆங்கர் பண்ணும்போது அப்போ தான் ராதாராமண்ணனை ஃபஸ்ட்டு டைம் நேரில் பார்க்குறேன். அவர் வந்து பார்க்குறேன். அவருக்கு எனக்கு அவர் நல்லா தெரியும் போது வாடா அப்படின்னு சொல்லி நல்லா பேசினார். அப்போ அந்த மேடையில் ஞாபகம் தெரில, எனக்கும் மறந்து போச்சு. அப்போ சொன்னார், இப்போ இருக்க பசங்கள்லாம் வந்து வேலண்டைன்ஸ் டே இதெல்லாம் கொண்டாடுறாங்க. அப்போ அவர் வந்து யாரோ ஒருத்தர் சொன்னார், ஒரு சுதந்திர போராட்டம் அப்படி அவங்களோட பிறந்த நாளை நீங்கள் கொண்டாடுங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணார். அப்போ நான் இறங்கும்போது சொன்னேன், அண்ணே எங்க நீங்கள் சொல்லிட்டீங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் சின்ன வயசில் இதெல்லாம் பண்ணிங்களான்னு கேள்வி கேட்டேன். சிரிச்சிட்டே கீழே இறங்கி வந்தார். அண்ட் ஒரு நடிகனா நேற்று வந்து ஐ ரியலைஸ் சம்திங். நேற்று வந்து காமெடி ஒன்று பார்த்துட்டு இருக்கேன், கவுண்டமணியான காமெடி, 6 கொலை 6 முகம்னு. அதில் ரோல் பண்ணிருக்காரு. தென் ஐ நோட்டிஸ்ட், இப்போ வந்து இந்த பாயிண்ட்டை வந்து ஐ எம் கிவிங் இட் டு ஆல் த ஆக்டர்ஸ். என்ன மாதிரி ஆக்டர்ஸ்லாம் ஒரே மாதிரி ஒரே மாதிரி கெட்டப்பில் இருக்கும். இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக சிம்பிளாக ஒரு கெட்டப் ஒன்று மாற்றணும் அப்படின்னா நான் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஐ ஹவ் டு கோ அண்ட் ஜஸ்ட் சி ஆல் ராதாராவியன்ஸ் மூவி ஃப்ரம் அமரன் எல்லா படத்துலையும் பார்க்கலாம். சிம்பிள் கெட்டப் லைக் அண்ணாமலை ஆகட்டும், பட் சின்ன மாப்பிள்ளை ஆகட்டும். நேற்று படத்தில் அந்த படம் பேர் எனக்கு தெரில, நான் பார்க்குறேன் ஏதோ ஒரு முகத்தில் வித்தியாசமாக இருக்குன்னு. பெரிய மீசை சாது, பெரிய மீசை, இங்கே இதில் வந்து ஒரு சின்ன முடி வச்சுருக்காரு. யூ ஹவ் சீன் சம் பீப்புள் முகத்தில் முடி இருக்கும், அது ரொம்ப சட்டிலாக வச்சுருக்காரு. ஓ, தட்ஸ் வாட் இஸ் மேக்கிங் திஸ் மேன் ஸோ டிஃப்ரெண்ட். அண்ட் ராதாரவியோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் சொன்னாங்க. பல படங்கள் இருக்குது. ஒன் ஆஃப் மை ஃபேவரட். பார்க்காதவங்க, ஐ மீன் எஸ்பெஷலி திஸ் ஜென்ரேஷன் போய் பாருங்கள். சின்ன மாப்பிள்ளைன்னு ஒரு படம், பிரபு அண்ணனும் அவங்க நடிச்சது. இஸ் டைமிங். இன்ஃபேக்ட் அந்த படத்தை வந்து ஈ ஹோல்ட்ஸ் இட். இட்ஸ் அ சிம்பிள், ஒன்றுமே இல்லை, ஆள்மாறாட்டம் கதை தான். ஆனால் திஸ் மேன் ஹோல்ட்ஸ் த மூவி லைக் எனக்கு. அப்புறம் ஆரம்பிக்கும் போது அண்ணன் சொன்னார், லைக் இது ஓட்டிங் இதில் தான் பண்ணது. அண்ணா அவர் சொன்னார், 23ஆம் தேதி ஓட்டு போட்டிங்க அப்படின்னு. நல்ல காலம். அந்த ஓட்டில் பண்ண மாதிரி எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு வெளியிடாமல் இருந்தீங்கன்னா இதுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அது அண்ட் அடுத்து அம்பிகா மேம். அண்ட் ஐ ஸ்டில் ஐம் எ பிக் ஃபேன் ஆஃப் அந்த 7 நாட்கள். அண்ட் எப்படி அந்த மேலே போய் அந்த பாட்டு சொல்லிக் கொடுக்குற சீனா அந்த மாதிரி நடிக்க, இப்போ ஐ டோன்ட் நோ ஆக்டர்ஸ் இருக்காங்களான்னு தெரில. அண்ட் பை த வே வேல்முருகண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ஓகே. அண்ட் டாக்டர் தேங்க்யூ சார். நான் உங்களுக்கு பின்னால் உட்காந்துட்டே இருந்தேன். நான் பார்க்குறேன், எங்கள் உலக நாயகன் பல கேரக்டர் எல்லாம் ஸ்டடி பண்ணியிருக்காரு. எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது அவர் பல்ராம் நாயுடு எங்கேருந்து பிடிச்சாருன்னு. ஓகே, நம்ம டாக்டருக்கு என்ன கொடுத்துருக்காரு. தேங்க்யூ சார். இட் வாஸ் எக்ஸாக்ட்லி லைக் ஐ மீன் ஐ வாஸ் கண்ணு முடிக்க நானும் அந்தனி தாசனா தான் கேட்டுருந்தோம். அண்ட் ராதாராமன் என்ன சொன்னார், அதாவது எடிசன் அவார்ட்ஸில் ஒன் திங் ஐ நோட்டீஸ் என்னென்னா,
தேர் ஆர் ரெகுலர்ஸ். ராதாராணி அண்ணன், அடுத்தது நான், அடுத்தது அந்தோனிதாசன். ஸோ அண்ணன் வந்து இணைச்சவான்னு சொல்லிட்டாரு. பட் நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஐ திங்க் ஐ எம் வெரி ஃபார்ச்சுனேட் டு பி இன் குட் புக்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃப் செல்வா அண்ணன். அவர் இஸ் அ வெரி கைண்ட் மேன். ஏன்னா நான் இந்தியன் 2 படம் ரிலீஸ் ஆகும்போது அதாவது ரிலீஸ் ஆன நாள்லேருந்தே என்ன ஆச்சுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்போது போன வருஷம் ஃபோன் பண்ணிட்டு, ஜெகன் நீ இந்தியன் 2 ரோலுக்காக நான் அவார்ட் தரேன் வா அப்படின்னாரு. அதை நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, இப்போ தோனி வந்து 5 வருஷம் கப்பு ஜெயிச்சார், போன வருஷம் லாஸ்ட்டு. அப்போ எல்லாரும் இன்னும் கூட நம்ம தோனிக்காக மேட்ச் போயிட்டோம். அவர் டீம்லேயே இல்லை, மேட்ச்சில் போயிட்டுருக்கோம்ல. அப்போ வந்து கவலைப்படாதா, நீ வந்து திருப்பி ஏஞ்சி வருவ அப்படின்னு தட்டி கொடுக்குற மாதிரி தான். அந்த அவார்டை வந்து நான் பெருசாக ரோல் பண்ணுறதுக்காக வாங்க போல. என்னை யாரும் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு தே சம்ஒன் தே டு ஃபால் பேக் ஆன் டு கெட் மீ அப் அப்படின்றதான் போய் வாங்கினேன். தேங்க்ஸ் செல்வா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மிஸ்ஸஸ் செல்வா, தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் அவங்க கண்ணாடி போடலன்னு நினைக்கிறேன். நானும் அப்போதுலேருந்து என்னையே பார்க்குறாங்கன்னு வச்சு கைட்டே காட்டுறேன், பார்த்துனே இருக்காங்க. தேங்க்ஸ் ஸோ மச். அண்ட் அதாவது சினிமாவில் ஒரு சில பேர் இருக்காங்க செஞ்ச வேலை கரெக்டாக பண்ணுன்னு. பட் தேர் ஆர் ஃபியூ பீப்புள், பாபா லக்ஷ்மன், ஓகே, டான்ஸ் மாஸ்டர் பாபா மாஸ்டர், அப்புறம் சில்வா, இவங்கெல்லாம் ஒரு வேலையை எடுத்துட்டா ஒரு கட்டத்தில் டைரக்டருக்கெல்லாம் வெளியில் அவங்களுக்குலாம் வேலையே இல்லைன்னு எடுத்து போட்டு செஞ்சு பண்ணுறத நான் கண்கூடாக பார்த்தேன். பட் அதோட உழைப்பு இந்த படத்துலேயும் வந்து இன்ஃபேக்ட் ஒன்று நேஷ்னல் அவார்ட் ஃபார் எடிட்லாம் படம் வாங்கணும். சொல்லுவாங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நிறைய பேருக்கு அவரை பற்றி தெரியாத விஷயம், இஸ் அ ஒண்டர்ஃபுல் குக். ஐ டோன்ட் நோ, அவர் வீடியோஸ் பார்த்துருக்கேன். இன்ஃபேக்ட் அவரே சொல்லியிருக்காரு, இஸ் எக்ஸலன்ட் ஷெஃப். ஓகே, ஆனால் இப்போ பண்ணுவாரான்னு தெரில, ஸ்டண்ட்டு போட்டுனே சமைப்பாரா அப்படின்னு நமக்கு தெரில, பட் நல்லா சமைப்பார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்ஸ் ஸோ மச். ஸோ 18 years ஆஃப் எடிசன் அவார்ட்ஸ், ஓகே, 24th May நடக்க போகுது. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் த சப்போர்ட். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி. ஐ திங்க் 5 வருஷம் போனதுனால நான் வந்து கெஸ்ட்டு கிடையாது. ஐ திங்க் ஐம் பார்ட் ஆஃப் எடிசன் ஃபேமிலி அண்ட் ஐ விஷ் ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ்ண்ணே விக்ரம் நன்னுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ திங்க் எனக்கு கிடைக்காத இடம் கிடைக்கும்னு ஐ ஹோப். உங்கள் வாய் முகூர்த்தம் பழிக்கட்டும். ஐ ஹோப் அது மாதிரி நடந்ததுன்னா ஃபஸ்ட்டு யூ வில் பி த ஃபஸ்ட் பர்சன் ஐ கம் அண்ட் ரிசீவ் யூர் பிளஸிங்ஸ். நாங்கள்லாம் இங்கே இவ்வளோ தூரம் வளர்ந்து நிற்கிறோம். வளர்ந்து நின்னாலும் அந்த முதல் படத்தினுடைய அவார்டு முதல்ல யார்கிட்ட இருந்து அவார்டு கிடைக்கும், யார்கிட்ட இருந்து ஒரு வாழ்த்து கிடைக்கும் அப்படின்றது வெயிட் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா டைரக்டர் முதல்ல சூப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாலும், டைரக்டர் தவிர மீதி யாராவது ஒருத்தங்களை நம்மளை அப்ரிஷியேட் பண்ணிட மாட்டாங்களா அப்படின்னு ஒரு நினைப்பு எப்பவுமே இருந்துக்கிட்டு இருக்கும். அது எந்த ஷார்ட் பண்ணாலும் சரி, எந்த படம் பண்ணாலும் சரி, அந்த விஷயத்த முதல்ல எடுத்து செய்கிற இந்த எடிஷன் அவார்ட். இதில் பார்த்தீங்கன்னா முதல் அதாவது டெபியூட் அவார்ட்ஸ்னு நிறைய பேருக்கு கொடுத்துருக்குறாங்க. அதில் நானும் டெபியூட் அவார்டு வாங்கியிருக்கிறேன். ஏன்னா என்னோட முதல் படத்தை நான் முதல்ல இயக்குன அந்த படம் சித்திரை செவ்வானம் படத்துக்கு என்னை கூப்பிட்டு முதல் அவார்டு, நிறைய அவார்டு வாங்கியிருந்தாலும் முதல் அவார்டு அவங்க தான் கூப்பிட்டு கொடுத்தாங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் செல்வா சார். இன்னும் 18 வருஷம் இல்லை, இன்னும் நிறைய ராதாரவி நான் சொன்ன மாதிரி நிறைய வருடங்கள் இந்த அவார்டை நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்கணும். நாங்கள்லாம் இங்கே நிற்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து இப்போ ராதாரவி என்ன, விக்ரமன் சார், இவங்க எல்லாருமே, அம்பிகா மேடம், இவங்க எல்லாருமே போட்ட ஒரு பெரிய பில்லர் தான் நாங்கள் இங்கே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரு, தேர்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி நிற்கிறோம். அண்ணன் சொன்னாங்க ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு. அவங்கெல்லாம் ஏற்றி விட்டதான் எங்களை. சின்ன அமௌண்ட்டில் இருந்தவங்களை எங்களை பெரிய அமௌண்ட் ஏற்றி விட்டாங்க. ஏற்றி நாங்கள்லாம் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வாழ்ந்தவங்கடா, பட் நீங்கள்லாம் கிரவுண்ட் ஃப்ளோரில் வாழக்கூடாதுடா, செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் அப்படி பார்க்கணுண்டா தம்பி. அவர்கிட்ட எப்போவுமே அப்படி தான் அந்த ஒரு பாசிட்டிவ் இருக்கும். நான் எனக்கு அறிமுகம் கிடையாது பெருசாக ராதாரவி என்ன. முதல்ல ஒரு சின்ன அப்ளிகேஷனுக்காக ஃபோன் பண்ணுறானே, நான் அந்த மாதிரி சன் சில்வா ஃபைட் மாறுறேன். சொல்லுங்கள் மாஸ்டர், நான் இப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படியே மனசே குளிர்ந்து போயிடுச்சு. இப்போ வேறு இருந்தால் என்ன விஷயம், எதுக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னு தான் கேட்டிருப்பாங்க. ஆனால் முதல் கேட்ட விஷயமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் என்ன பண்ணணும் மாஸ்டர் அப்படின்னு. ஸோ அங்கேயே என்னோடய வேலை முடிஞ்ச மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி அவ்வளோ பாசிட்டிவ். அதாவது அவங்க அப்பா பற்றி பேசணுன்னா நிறைய விஷயம் பேசணும். நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன் அப்பா பற்றி. என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு திருவள்ளுவர் மாதிரி அவங்க, ஒரு சித்தர் அவர், அவ்வளோதான். ஏன்னா எப்போவோ பேசின ஒரு டைலாகை இன்றைக்கி கூட எடுத்து போட்டால் கரெக்டாக ஃபிட் ஆகும். இன்றைக்கி இல்லை, அது இன்னும் ஃப்யூச்சரில் இன்னும் 50 வருஷம் கழித்து ஒரு பொலிட்டிக்கலுக்கும் சரி, ஒரு பணக்கார வர்க்கத்துக்கும் சரி, ஒரு கீழே உள்ள வர்க்கத்துக்கும் சரி, ஒரு உழைப்பாளர் வர்க்கத்துக்கும் சரி, இப்படி எல்லா இடத்துலையும் அறிவார்ந்த ஒரு நடிகர்கள். இப்போ நிறைய பேருக்கு சொல்கிறாங்கல்ல, சும்மா ஆக்டர்ஸ்க்கு என்னப்பா தெரியும், அப்படிலாம் இல்லவே இல்லை. ஆக்டர்ஸ்னால் அவ்வளோ புத்திசாலியாக, அவ்வளோ ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கிற ஒரு அறிவாளிகளாக வளர்ந்துருக்குறாங்க. அவங்கெல்லாம் அப்படி இருந்து எங்களெல்லாம் வளர்த்துருக்குறாங்க. நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோம்.
அவங்களோட உழைப்பில் தான் நாங்கள் இன்றைக்கி செகண்ட் ஃப்ளோர்லேருந்து பார்க்குறோம். அண்ணனோட விஷனுக்கு நன்றிகள்.